ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்து வரும்போது வேதாளம் 6வது கதையான கிளி மைனா கதையை சொல்ல ஆரம்பித்தது. பாடலிபுத்திரம் என்ற நகரத்தில் விக்ரமாகேசரி என்ற அரசன் நேர்மையோடு ஆண்டு வந்தான். அவனிடம் பஞ்சவர்ண கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் சூடாமணி. அதற்கு எல்லா சாஸ்திரங்களையும் திரிகால ஞானமும் தெரியும். அதனால் அது நல்ல அறிவும் கூரிய புத்தியும் கொண்டிருந்தது. அந்த கிளியின் யோசனைப்படியே அவ்வரசன் தனக்கு சமமான அந்தஸ்தையுடைய மகத நாட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்த சந்திரபிரமை என்பவளை மணந்து கொண்டான். அரசியும் மைனா ஒன்றை வளர்த்து வந்தாள். சோமிகை என்ற பெயர் கொண்ட அந்த மைனா கிளியைப் போலவே அறிவும் விவேகமும் கொண்டிருந்தது. கிளியும் மைனாவும் ஒரே கூட்டில் சேர்ந்து வாழ்ந்தன. தங்கள் விவேக புத்தியினால் அரசனையும் அரசியையும் களிப்பித்து வந்தன. ஒரு நாள் கிளி மைனாவிடம் மையில் கொண்டு, நாம் இருவரும் ஒரே கூட்டில் இருந்து சாப்பிட்டு தூங்குகிறோம். ஆகவே நீ என்னை மணந்து கொள் என்று கேட்டது. அதற்கு மைனா, எல்லா ஆண்களும் நன்றி கெட்டவர்கள், கொடூர சித்தம் படைத்தவர்கள். ஆகவே நான் எந்த ஆணையும் மணக்க விரும்பவில்லை என்று பதில் சொல்லிவிட்டது. கிளியோ, எல்லா ஆண்களும் கொடியவர் என்று கூறுவது உண்மையல்ல. பெண்களே கொடிய குணமும் குரூர மனமும் உடையவர்கள் என்று சுட சுட பதிலளித்தது. இரண்டுக்கும் இடையே பெருத்த விவாதம் வந்துவிட்டது. பின்னர் அவைகள் ஒரு முடிவுக்கு வந்தன. தங்களுக்கிடையே உள்ள விவாதத்தை அரசனிடம் தெரிவித்து அவன் தீர்ப்புக்கு விட்டுவிட வேண்டும். கிளி ஜெயித்து விட்டால் மைனா உடனே கிளியை மணந்து கொள்ள வேண்டும். மைனா ஜெயித்து விட்டால் கிளி அதற்கு அடிமையாகிவிட வேண்டும். மன்னனிடம் இந்த முறையீடு சென்றது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டான். மைனாவை நோக்கி, ஆண்கள் எப்படி நன்றி கெட்டவர்கள்? சொல் என்றான். மைனா ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. காமாந்தகி என்ற புராதன நகரத்தில் அர்த்தகதத்தன் என்ற ஒரு வியாபாரி இருந்தான். அவன் ஒரு செல்வந்தன். அவனுக்கு தனதத்தன் என்ற மகன் இருந்தான். தந்தை இறந்த பிறகு மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்து தனது செல்வத்தை எல்லாம் இழந்துவிட்டான். சொந்த நாட்டில் இருக்க பிடிக்காமல் அவன் வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். தேச சஞ்சாரியானான். சந்தனபுரம் என்ற நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். உணவு வேண்டி ஒரு வியாபாரி வீட்டுக்கு சென்றான். இவனுடைய அழகையும் இளமையும் கண்ட அந்த வியாபாரி பூரித்து போனான். இவனுடைய குலகோத்திரங்களை விசாரித்து தெரிந்து கொண்டான். இவனை தன் வீட்டிலேயே வைத்து கொண்டான். தன் மகள் ரத்தினாவை அவனுக்கு மணம் செய்து கொடுத்தான். அதன் பின்னர் தனதத்தன் தன் மாமனார் வீட்டிலேயே வாழ்ந்து வந்தான். பழைய வாசனை அவனை பற்றி கொண்டது. ஊதாரித்தனமாக செலவு செய்ய ஆரம்பித்தான். தன் சொந்த ஊருக்கே போய்விட விரும்பினான். தன் மனைவியையும் அவளுக்கு உதவியாக ஒரு கிழவியையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். வழியில் ஒரு காடு, அங்கே திருடர் பயம் உண்டு என்று சாக்கு கூறி தன் மனைவியின் நகைகளையெல்லாம் வாங்கி கொண்டான். அவன் நன்றி கெட்டவன், எதையும் செய்ய துணிந்தான். அந்த நீசன் தன் மனைவி எவ்வளவு சீலவதியாக இருந்தும் பணத்திற்கு ஆசைப்பட்டு தன் மனைவியையும் கிழவியையும் ஒரு பள்ளத்தில் தள்ளிவிட்டு தன் வழியே சென்று விட்டான். விழுந்த வேகத்தில் கிழவி இறந்துவிட்டாள். மனைவி தற்செயலாக கொடியில் சிக்கியதால் உயிர் பிழைத்தாள். துக்கம் தாழாமல் அழுது கொண்டே கரையேறினாள். வழி கேட்டு கொண்டு தன் பிறந்தகம் வந்து சேர்ந்தாள். பெற்றோர்கள் விசாரித்தார்கள். அவள் தன் கணவனுடைய நம்பிக்கை துரோகத்தை காட்டிக் கொடுக்கவில்லை. தன் கணவனை வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் கவர்ந்து சென்றார்கள் என்று சொன்னாள்.
அவர்களும் அதை உண்மை என்று நம்பிவிட்டார்கள். மகளுக்கு ஆறுதல் கூறி அன்பாக வைத்திருந்தனர். சொந்த ஊர் திரும்பிய தனதத்தன் கொஞ்சம் நாளில் தான் கொண்டு வந்த செல்வத்தை சூதாடி தோற்றுவிட்டான். மனைவி இறந்துவிட்டாள் என்ற நினைப்போடு மாமனார் வீட்டிற்கு செல்ல நினைத்தான். அவர்கள் நம் மனைவியை பற்றி கேட்டால் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடலாம் என்று திட்டம் வகுத்து கொண்டான். மாமனார் வீட்டை நோக்கி வந்தான். அவன் தூரத்தில் வருவதைக் கண்ட அவன் மனைவி ஓடோடி வந்து எதிர்கொண்டு அழைத்துச் சென்றாள். தன் மனைவியை கண்டதும் அவன் மிரண்டு விட்டான். தன் கொடுமையை வெளிப்பட்டு விட்டதோ என்று பயந்தான். மனைவி நிகழ்ந்ததை கூறி அவனை தைரியப்படுத்தினாள். அனைவரும் அவனை அன்புடன் வரவேற்று உபசரித்தார்கள். தனதத்தன் கொஞ்ச நாள் அவர்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தான். ஒரு நாள் இரவு அவன் தன் மனைவியை கொன்றுவிட்டு அவளுடைய நகைகளையெல்லாம் கழட்டி கொண்டு ஓடிப்போய்விட்டான். இப்படிப்பட்ட கொடிய சித்தம் படைத்தவர்கள் ஆண்கள் என்று மைனா தன் கதையை கூறி முடித்தது. அரசன் கிளியை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். உடனே கிளி மன்னனை பார்த்து, அரசே, பெண்கள்தான் துடுக்குத்தனம், துணிவு, சோரத்தனம், கொடுமை ஆகியவை வாய்ந்தவர்கள். இவை விளக்கும் கதையை கேளுங்கள் என்று ஆரம்பித்தது. ஷர்ஷவதி என்ற நகரத்தில் தர்மதத்தன் என்ற ஒரு பிரபல வியாபாரி இருந்தார். அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தன. அவருக்கு வசுதத்தை என்ற ஒரு மகள் இருந்தாள். அவளை சமுத்திரதத்தன் என்பவனுக்கு மணம் செய்து கொடுத்தார். அவன் நல்ல அழகன். இளமையும் செல்வமும் அவனுக்கு அணி செய்தன. ஒரு சமயம் வசுதத்தை மட்டும் தன் தாய் வீட்டிற்கு வந்திருந்தாள். அப்பொழுது ஒரு நாள் அவள் கட்டிலம் காளை ஒருவனை கண்டாள். தன் தோழி மூலம் அவனை கள்ளக்காதலனாக்கி கொண்டாள். அவனோடு இன்பம் அனுபவித்து வந்தாள். ஒரு நாள் கணவன் திடீரென்று அங்கு வந்து சேர்ந்தான். அவளுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவனை வரவேற்று உபசரித்தார்கள். ஆனால் அவனுடைய மனைவி அவனை ஏன் என்று கேட்காமல் பாராமுகமாய் இருந்தாள். அவன் வழி நடந்த களைப்பால் அன்றிரவு அயர்ந்து தூங்கிவிட்டான். அன்றிரவு ஒரு திருடன் சுவரில் கன்னம் வைத்து உள்ளே நுழைந்தான். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இது தான் தக்க சமயம் என்று வசுதத்தை தன் கள்ளக்காதலனை காண புறப்பட்டாள். திருடர் வந்திருப்பதை அவள் கவனிக்கவில்லை. நகைகளை அவள் அணிந்திருந்ததால் திருடனுக்கு வீட்டில் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏமாற்றமாய் போய்விட்டது. அவள் எங்கே போகிறாள் என்பதை கவனித்த திருடன் அவளை பின்தொடர்ந்து நகர்ப்புறத்தே இருந்த ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அவளுடைய கள்ளக்காதலன் ஒரு மரத்தில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தான். நள்ளிரவில் பிறர் அறியாமல் இரகசியமாக நடமாடிய அவனை திருடன் என்று நகர காவலாளி சந்தேகப்பட்டு பிடித்து தூக்கிலிட்டு விட்டார்கள். இதை கண்ட வசுதத்தை துயரம் தாங்காமல் கீழே விழுந்து அழுதாள். காதலன் உடலை மரத்திலிருந்து கீழே இறக்கி கட்டி தழுவி முத்தமிட்டாள். அந்த சமயம் அவன் உடலில் புகுந்திருந்த வேதாளம் ஒன்று சட்டென்று அவள் மூக்கை கடித்து துண்டித்து விட்டது. தனக்கு நேர்ந்த துக்கத்தையும் அவமானத்தையும் நினைத்து மனம் தாழாமல் அழுது கொண்டே வசுதத்தை தன் வீடு திரும்பினாள். இவைகளையெல்லாம் திருடன் மறைந்திருந்து பார்த்தான். அவளை மேலும் தொடர்ந்து சென்றான். அவள் படுக்கை அறையை அடைந்து தன் புருஷன் பாக்கு வெட்டியால் தன் மூக்கை வெட்டி விட்டான் என்று கூறி அழுதாள். உடனே மாமனார் மருமகனை ஒரு கயிற்றில் துன்புறுத்தினார். அவனும் பொறுமையாக இருந்தான். மறுநாள் காலை மாமனார் அனைவரையும் அழைத்து கொண்டு மன்னரிடம் சென்று முறையிட்டார். மாப்பிள்ளையை குற்றவாளி என்று மன்னர் தீர்ப்பளித்தான். யாதும் அறியாத மனைவியின் மூக்கை அறுக்க துணிந்த அவனுக்கு மரண தண்டனையே ஏற்றது என்று விதிக்கப்பட்டது. நகர வீதிகளில் தண்டோரா போட்டு மாப்பிள்ளையை கொலைக்களத்திற்கு இட்டுச் சென்றனர். அப்போது அங்கே மறைந்திருந்த திருடன் ராஜசேவகர்களை அணுகி, இக்காரணமாக இந்த நிரபராதியை கொலை செய்யாதீர்கள். இந்த வழக்கின் முழு விவரத்தையும் நான் அறிவேன். என்னை அரசனிடம் அழைத்து செல்லுங்கள்.
எல்லாவற்றையும் நான் அவரிடம் எடுத்து சொல்கிறேன் என்றான். உடனே திருடனை ராஜனிடம் அழைத்துச் சென்றார்கள். திருடன் முதலில் அரசனிடம் தன்னுடைய குற்றத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பிறகு முதல் நாள் இரவு நடந்தது அனைத்தையும் திருடன் ஒன்றைவிடாமல் சொன்னான். அந்த பெண்ணின் அறுபட்ட மூக்கு அந்த பிணத்தின் வாய்க்குள் இருக்கிறதை பாருங்கள் என்று வேண்டினான். சோதித்து பார்த்ததில் அது உண்மை என்று தெரிந்தது. உடனே மாப்பிள்ளையை விடுதலை செய்துவிட்டு அவனுடைய மனைவியின் காதுகளையும் அறுத்து அவளை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அவளுடைய பெற்றோர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தான். திருடனுடைய நடத்தையை மெச்சி அவனை நகர காவலாளியாக நியமித்தான். கிளி கதையை சொல்லி முடித்தது. மன்னனை பார்த்து, இதிலிருந்து பெண்கள் வஞ்சகமும் கொடுமையும் வாய்ந்தவர்கள் என்பதை விளங்கவில்லையா என்று கேட்டது. கிளி கதையை சொல்லி முடித்ததும் அதன் சாபம் முடிந்தது. சித்திரரதன் என்ற கந்தர்வனாக மாறி பறந்து போய்விட்டது. அதே சமயம் மைனாவும் சிலோத்தமையாக மாறி வானுலகம் சென்றது. இதனால் வழக்கு முடிவு ஏற்படாமலே போயிற்று. வேதாளம் இக்கதைகளை கூறி முடித்து, விக்கிரமாதித்த மன்னனே, புருஷன் மனைவி ஆகிய ஆண் பெண் இருவருள் யார் அதிக மோசமானவர்கள் என்பதை நீர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றது. பெண்தான் மோசமானவள். ஆண்களில் ஏதோ சிலர் ஒரு சமயம் கொடிய சித்தம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆயினும் பெண்கள் பொதுவாக எங்கேயும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று பதில் கூறினான். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது.